Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கோவில் கட்டுவதில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் 4 பேர் சிக்கியுள்ளனர். சேல்விழி கிராமத்தில் கிறிஸ்தவ மதத்தினை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை கட்டி முடித்தனர். இதன் அருகில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் விநாயகர் கோவில் கட்டும் பணியை துவக்கியுள்ளனர். அருகருகே உள்ள 2 கோவில்கள் தொடர்பாக தகராறு ஏற்பட்ட நிலையில் அருட்செல்வன், பிரகாஷ், எடிசன், நவீன் ஆகிய 4 பேர் பிடிபட்டுள்ளனர். மதக்கலவரம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் ஏவல் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கிராம மக்களோடு இணைந்து உழவர் தினம் கொண்டாடி மகிழ்ந்தார். பெத்தவேப்பம்பட்டு பகுதியில் பசு மற்றும் காளைகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடந்தது. இதைத் தொடர்ந்து வீதியில் காளைகள் ஓடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கிராம மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் சிறப்பித்தார். இதில் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியை அடுத்த செண்பகராமன் புதூரில் மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தட்டுவண்டி, வில்லுவண்டி என 2 பிரிவுகளில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாது திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சாலையில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மாட்டுப் பொங்கலையொட்டி திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் திருவூடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவூடல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவூடல் நிகழ்வினை பார்த்தனர்.